ஹே காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு மில்க் ரெசிபி தான். அதுவும் ஒரு ஸ்வீட் தான். பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். அதை நல்லா இப்போ பொங்க விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி பால் நல்லா திரிஞ்சு அதில் இருக்கிற அந்த பன்னீர் தனியாக வந்துடும். பன்னீர் செய்கிறதுக்கான ப்ரொசீஜர் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிச்சன் கிளாத் நல்லா நீட்டான துணியில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா நார்மல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ தான் அதில் இருக்கிற வினிகர் ஆர் லெமன் ஜூஸோட ஃப்ளேவர்ஸ் வந்து போகும். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற தண்ணி வந்து நல்லா ரிமூவ் ஆகி ட்ரைன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா அதை ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வெயிட்டான ஒரு கல்லை தூக்கி இது மேலே வச்சுட்டிங்க ஒரு 1/2 hour அப்படின்னா அது நல்லா அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ இதை ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிருக்கும். இப்போ தான் பன்னீரோட முக்கியமான ஸ்டெப்க்கே நம்ம வர்றோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் நல்லா இதை சேர்த்துட்டு நல்லா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி இதை ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரீமியாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வருது இல்லையா. இப்போ இதை 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்திருக்கும். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரசகுல்லா செய்கிறதுனால ரசகுல்லா மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்துக்கலாம். ரவுண்டாகவும் கொண்டு வந்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஓவல் ஷேப்பையும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் செஞ்சு காட்டியிருக்கிறதுனால நான் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்தால் தான் வந்து ஒரு 12ஆவது நமக்கு மினிமம் ரசகுல்லா கிடைக்கும். அதனால் குட்டியாகவே செஞ்சுக்கோங்க. எப்படியும் அது டபுள் ஆகி தான் வரப்போகுது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறமா சுகர் சிரப் செஞ்சு அதுக்குள்ளே நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சுகர் சிரப் செய்கிறதுக்கு நல்லா ஆழமான பாத்திரமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமாக சேர்க்க வேண்டாம். அதில் நீங்கள் வந்து 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 1 கப் சுகர், அது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த சுகர் கரைஞ்சி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி, அதாவது பிசுன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். ரொம்ப திக்லாம் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ரசகுல்லா எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணாதீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணேன். ஆழமான பாத்திரத்தில் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு நல்லா அந்த பால்ஸ் வந்து சுகர் சிரப்பில் வந்து நல்லா டிப் ஆகும். அந்த மாதிரி டிப் ஆனால் மட்டும்தான் நமக்கு டபுள் ஆகி இந்த மாதிரி சூப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து நமக்கு ஹையில் வச்சு நல்லா அதை மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் 5 நிமிஷம் போல் நல்லா இதை வந்து ஹைலே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 நிமிஷம் போல் இதை வந்து மீடியமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுகர் சிரப்பில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சா மட்டும்தான் நமக்கு அதில் இருக்கிற சுகர் சிரப் வந்து நல்லாவே வந்து ரசகுல்லாக்குள்ளே போகும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஜூஸியான ரசகுல்லா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.